திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். உறவில் வளர உண்மை வழியில் வாழ்ந்து காட்டுவோம். பகிர்வு உயர அன்பில் மலர்ந்து பணியை ஆற்றுவோம். உறவில் வளர உண்மை வழியில் வாழ்ந்து காட்டுவோம். பகிர்வில் உயர அன்பில் மலர்ந்து பணிகள் ஆற்றுவோம். உன் பணி தொடர்வதால் சாட்சியாய் மாறுவோம். உன் வழி செல்வதால் உலகை மாற்றுவோம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவை காணும் பேற்றினை பெற ஒவ்வொரு நாளும் நாம் முயல வேண்டும். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலும் நேற்றைய நற்செய்தியிலும் பார்க்கிற பொழுது சிமியோன், அன்னா இரு இறைவாக்கினர்களும் இயேசுவை காண்பதற்கு பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை சந்தித்தார்கள், வாழ்வில் நிறைவை அடைந்தார்கள். அதுபோல ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை சந்திக்க பல முயற்சிகளை, நம்பிக்கை, ஜெபம், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை முறை இவைகளை அமைத்து கொண்டு இயேசுவை நாம் அடைய, இயேசுவோடு பயணிக்க நமக்கு வேண்டிய தேவையை, மனப்பக்குவத்தை இந்த பலியின் வழியாக நாம் கேட்டு ஜெபிப்போம்.
இந்த சிந்தனைகளோடு இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களில் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bliss, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வள
பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உங்கள் உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றது. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோருவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள்.
விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோயில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவி, இறைவன் மலரடி தொழுவி, ஏனெனில் உங்கள் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னாம் என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனார். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்களுடைய ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, தூய்மை சடங்கை நிறைவேற்ற குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேம் ஆலயத்திற்கு அன்னை கன்னிமரியாவும் சூசேப்பரும் எடுத்துச் செல்கிறார்கள். அங்கே நடந்த நிகழ்வைத்தான் நேற்றும் இன்றும் நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நேற்றைய நாளிலே இறைவாக்கினர் சிமியோனை பற்றி முதன்மைப்படுத்தி பேசப்பட்டது. இன்றைய நற்செய்தியிலே இறைவாக்கினர் அன்னாவை பற்றி நாம் படிக்க கேட்டோம். இந்த சிமியோன், அன்னா இருவருமே வயது முதிர்ந்தவர்கள். இப்படி கோவிலில் இருந்து ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் இருவருமே பெற்றிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக கோயிலிருந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய குழந்தைகளை இந்த நிகழ்வுக்கு கொண்டு வருவாங்க. எருசலேம் ஆலயத்திற்கு நிறைய நிகழ்வுகள், அதான் நிறைய குழந்தைகளை கொண்டு வருவாங்க. அப்போ நிறைய குழந்தைகள் வருகிற பொழுது இந்த குழந்தையை மட்டும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். இவர்தான் மீட்பர், இவர்தான் மெசியா என்று அவர்களுக்குள் உள்ள தூண்டுதல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சிமியோனை பார்க்கின்ற பொழுது அவர் தூய ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்கு வந்தார் என்று நேற்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம். குறிப்பாக இவர் ஒரு நீதிமானாக, நேர்மையாளராக இருந்திருக்கிறார். தூய ஆவியால் தூண்டப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய மெசியாவை காண முன் நான் சாகப் போவதில்லை என்று இந்த வார்த்தையை அவர் உள்ளத்திலிருந்து வெளியே சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு பல வருடங்களாக மீட்பரை காண வேண்டும், கண்டிப்பாக வருவார் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்து அந்த மீட்பரை கண்டு கொண்டார். இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம். அதாவது ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா 84 வயது. 84 வயதில் திருமணமாகி 7 ஆண்டுகளில் கணவன் இறந்து விடுகிறார். பிறகு கைம்பெண்ணாகவே இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மனம் சோர்ந்து போகலை. கணவன் போச்சு அப்படின்னு சொல்லினா அன்றைய யூத சமுதாயம் பெண்கள் என்றாலவே 2ஆம் தரமாகவே நடத்துவார்கள். அதுவும் கைம்பெண் என்றால் எதையுமே அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. உதவி செய்வதோ மற்ற எல்லா நிலையிலும் எதற்கும் பெண்களை 2ஆம் தரமாக நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் கணவனை கைவிட்டாத கணவன் இறந்த பிற்பாடு பிறகு பல வருடங்களாக எருசலேம் ஆலயத்திலே அங்கே தங்கி இருக்கிறார்கள். அதான் நம்ம படிக்க கேட்டோம். அங்கே தங்கி நோன்பிருந்து மன்றாடி திருப்பணி செய்து வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். நோன்பிருந்து மன்றாடி திருப்பணி செய்ய, இப்போ தள்ளாத வயசில் 84 வயசுலேயும் அங்கே ஆலயத்திலேயே இருந்து இப்படி பல்வேறு குழந்தைகள் வந்து கொண்டு இருக்கும். எல்லா குழந்தைகளையும் பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டு கொண்ட ஒருபாடு அந்த குழந்தையை பற்றி அங்கு உள்ள எல்லாரிடமும் அவர் பற்றி குழந்தையை பற்றி சொல்லுகிறார். நிச்சயமாக அந்த நேற்று சிமியோன் கையில் ஏந்தி அந்த இறைவாக்கு உரைக்கிறார். இன்றைய நாளிலே கை ஏந்திய நிகழ்வை சொல்லவில்லை. பட் ஆனாலும் அவர்கள் கண்டிப்பாக அண்ணா அவர்கள் கையில் குழந்தையை ஏந்தி இருப்பார்கள். ஏந்தி கண்டிப்பாக இந்த குழந்தையை பற்றி அதிகமாக போதித்திருப்பார்கள். பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்த அந்த ஏக்கம், அந்த உள்ள உணர்வு அன்று நிறைவேறியது. அவருடைய வாழ்வில் ஒரு முழுமையை கண்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்கள், இதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பல்வேறு பெண் இறைவாக்கினர்களை நாம் பார்க்கலாம். அவர்களும் இறைவாக்குரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மிரியாம் விடுதலை பயண நூலில் 15ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மிரியாம் இறைவாக்கு பணி உரைத்ததை. இரண்டாவதாக குல்தா என்ற பெண் இறைவாக்கினர், 2 அரசராகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே படித்தோம் என்றால் தெரியும். அந்த குல்தாம் என்ற பெண் இறைவாக்கினர் அங்கு அவர் நல்ல செய்திகளை அன்று இறைவாக்காக உரைத்திருக்கிறார். மூன்றாவதாக தெபோரா நீதி தலைவர்கள் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படித்தோம் என்றால் இவருடைய பணிகளை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று யோசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, எசாயா இறைவாக்கினர் அவருடைய மனைவி கூட பெண் இறைவாக்கினராக இருக்கிறார் என்று எசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கலாம். இப்படி பெண் இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 3 பெண்களும் மிரியாம், குல்தா, தெபோரா 3 பேருமே இறைவாக்கு பணிகளை சிறப்பாக செய்தார்கள். அதே பின்னணியிலே இன்றைய நற்செய்தியிலே அன்னா இறைவாக்கினர் ஒருவர் தான் பெண் இறைவாக்கினராக குறிப்பிடப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே. மற்ற நிறைய பேர் பெண் சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெண் இறைவாக்கினராக இந்த அன்னா மட்டுமே இருந்து சிறப்பாக பல ஆண்டுகளாக காத்திருந்து மெசியாவை கண்டு கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவை காணும் பேற்றினை நாம் பெறுகிறோமா? இந்த இருவருமே பல உள்ள தயாரிப்பு,
ஒருத்தல் முயற்சி, நோன்பு, ஜெபம், இப்படி கடுமையான நிலையில் தங்களையே வருத்தி அந்த ஆலயத்தில் பணி செய்து ஆண்டவர் இயேசுவை மீட்பர் என்று கண்டுகொண்டார்கள். கையில் ஏந்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். இன்றைய நாளிலே இந்த பேராலயத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அந்த இயேசுவை காணக்கூடிய பேற்றினை நாம் எந்த விதத்தில் அடைய முடியும் என்பதை சிந்திக்கின்ற பொழுது நல்வாழ்வின் வழியாக, நல்ல சிந்தனைகளின் வழியாக, பாவத்தை போக்குவதன் வழியாக. இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு அற்புதமாக திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். ஏன்னா ரொம்ப நாசுக்காக சொல்கிறார். அவர் முதல்ல அந்த மனிதர் ஒவ்வொருவருடைய கேட்டகரியாக பிரிக்கிறார். சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கள், பெரியவங்க. இவங்களுடைய குறைகளை நிறைகளாக சொல்லுகிறார். நிறைகளாக சொல்லி பிறகு உங்களிடம் இருக்கிற குறைகளை அகற்ற வேண்டும். உலகம் போன போக்கில் தான் நீங்கள் செயல்படுறீங்க. அது என்னென்ன குறைகள் என்றால் உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. இவைகள் தந்தையிடமிருந்து வருவதில்லை, மாறாக உலகிலிருந்து வருகின்றது. இந்த குறைகளை களைந்து நீங்கள் நிறைகளாக வாழ்கிற பொழுது நிச்சயமாக இயேசுவை காணக்கூடிய பேற்றினை அடைவீர்கள். அதே வேளையிலே கடைசியாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் யோவான் ஆசிரியர் நமக்கு அற்புதமாக சொல்லுகிறார். இயேசு வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் நம்மளோடு பயணிக்கிறார். அதைத்தான் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கவிதையில் கடவுளை பற்றிய ஒரு இதில் சொல்கிறார். என்னென்னா, ஜீசஸ் கம்ஸ், ஜீசஸ் கம்ஸ், ஜீசஸ் எவர் கம்ஸ். எப்பொழுதும் இயேசு வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் வருகிறார். ஆனால் நாம் தான் நிறைய நேரங்களில் நம்முடைய ஊனி இயல்புகளினால், பாவங்களினால் அவரை கண்டுகொள்வதில்லை, இவர்தான் என்று நாம் உணர்வதில்லை. நம்முடைய சுயநலத்தால், போட்டியால், பொறாமையால் இயேசுவை நிராகரித்து விடுகிறோம். பாவங்களை களைந்து நேர்மையாளர்களாக, உண்மை உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி வாழ்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கன்னியர் ஓமையிலும் தாளந்து ஓமையிலும் இவர்களெல்லாம் தயாராக இருந்தார்கள், விழிப்பாக இருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். இப்படி எதிர்பார்த்து வெளிப்போடு முன்மதியோடு அவர்கள் செயல்பட்டதனால் அந்த இயேசுவை கண்டுகொண்டார்கள். இன்றைய நாளில் நம்முடைய நல்ல செயலினால், நல்ல எண்ணங்களினால், நல்ல சிந்தனைகளால், பாவமில்லாத நல்ல வாழ்வினால் நிச்சயமாக அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுகொள்ள முடியும், அவரை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில், ஜெபத்தில் ஆழப்பட்டு அந்த இயேசுவை எதிர்நோக்குவோம். அதைத்தான் மத்தேயு நற்செய்தியில் 28ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார்கள். அந்த இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். இயேசு நம்மோடு இருக்கிறார், பயணிக்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்களினால் தான் நாம் நிறைய நேரங்களில் கண்டுகொள்வதில்லை. அப்படி பாவத்தை வெறுக்கி, பாவத்தை ஒதுக்கி, ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அவரோடு ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். நம் குடும்பங்களுக்காக, நம் பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக என்னென்ன தேவைகளை எல்லாம் சொல்லி இந்த அன்னையிடம் இந்த நாளிலே, குறிப்பாக நாளை பிறக்க இருக்கின்ற புத்தாண்டிலே பல்வேறு தேவைகளோடு அன்னையை பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் வந்திருப்போம். அந்த தேவைகளாம் எடுத்து சொல்லி ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் என்னோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம், வளர்வோம். ஆமேன். தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதுதரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின உயிர்ப்பின ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தரமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்த புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லை. வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாடும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லை. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது
நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு